பிப்ரவரி 11, 2026, 11/2/2026, தமிழ் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 28ஆம் நாள் புதன்கிழமை. அனுஷம் நட்சத்திரம் காலை 10:54 வரை, அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம். தேய்பிறை நவமி திதி காலை 10 மணி வரை, அதன் பிறகு தசமி திதி. சித்த யோகம். மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், மகரத்தில் சூரியன் செவ்வாய், கும்பத்தில் சுக்கிரன் புதன் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அதனால உங்களுக்கு தொழில் ரீதியாக வேலை செய்யற இடத்துலயும் சரி, இல்ல ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு அந்த இடத்துல இருந்து வெளியில வந்திருந்தீங்கன்னாலும் சரி, அந்த வேலை சம்பந்தமாக உங்களுக்கு தேவையில்லாத கேள்வி கணைகள் வருவதற்கான சூழ்நிலை இருக்கு. அதாவது நீங்க இன்னைக்கு பதில் சொல்லணும், அந்த பதில்ல நீங்க தப்பான பதில சொல்லி அதனால உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் அரசாங்க ரீதியாக தேவையற்ற விமர்சனங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால அரசாங்கத்துக்கு சப்மிட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் ஒழுங்கா இருங்க. அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகள் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு போர்டு எக்ஸாம் எழுதுறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல நார்மல் எக்ஸாம் எழுதுனா இருந்தாலும் சரி, இல்ல ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்களா இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமா இருங்க. அந்த இன்விஜிலேட்டர்ஸ் உங்களை கொஞ்சம் மிரட்டி உருட்டி செயல்படுவாங்க. அதனால பதட்டம் அடையாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பதட்டம் அடைந்தால் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விரக்தி மனப்பான்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. படிக்கின்ற குழந்தைகளுக்கு மனவேதனை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு கிடைக்கிறதுலயும் தாமதம் ஏற்படுறதுனால உங்களுக்கு இன்னைக்கு பதட்டமான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள். உடன்பிறப்புகள் விஷயத்துல மனஸ்தாபம் ஏற்படும். கூட பிறந்தவங்களும் சரி, உங்களுக்கு கூட ஒர்க் பண்றவங்களும் சரி, இன்னைக்கு தேவையில்லாத சங்கடத்தை ஏற்படுத்துவாங்க. உங்க கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சில செயல்பாடுகளில் ஈடுபடுவார்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பண வருமானத்தில் ஒரு தொய்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. லாபம் இருக்கும், பிசினஸை பொறுத்த வரைக்கும் லாபம் இருக்கும், ஆனா வருமானம் இருக்காது. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னைக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமல்லாமல் உங்களுடைய அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக உங்களுடைய மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். நீங்க கோபத்துல வார்த்தையை விட்டுட்டு பேப்பர் போடுறேன்னு சொல்லிட்டு பேப்பரை போடுவீங்க. அது உங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். வேலை செய்யற இடத்துல மட்டும் இல்லைங்க, நீங்க பிசினஸ் பண்றவரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு முன்கோபத்தில் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்கிறது இந்த மேஷராசி நண்பர்கள் தவிர்ப்பது நல்லது. ரிஷப ராசி, சப்தமஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதுனால நண்பர்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும். அதே சமயம் திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டாலும் இன்னைக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பண விவகாரங்கள் அல்லது பணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்ல இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது சீல் சேனத்தை பேசுறது, இல்ல டவுரி சம்பந்தமா பேசுறதுலாம் இன்னைக்கு அவசரப்பட்டு வாயை திறந்துடாதீங்க. அது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. அதே சமயம் நட்பு ரீதியாக நீங்க ஏதாவது பணம் கேட்டிருந்தீங்கன்னா, கடன் கேட்டிருந்தீங்கன்னா அந்த கடன் வருவதில் தாமதம் ஏற்படும். அதனால உங்களுக்கு இன்னைக்கு முன்கோபத்துல சில தேவையற்ற விமர்சனங்களை வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. தந்தை வழியில உங்களுக்கு இன்னைக்கு மனஸ்தாபங்கள் அல்லது மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால தந்தையிடம் உதவி கேட்பதை தவிர்ப்பது நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். அப்பாவோட சண்டை போடுறது எந்த விதத்திலும் லாபம் கிடையாது. ஏன்னா அவர் தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காரு. அதே சமயம் உங்களுடைய வேலை செய்யற இடத்துல மேல் அதிகாரிகள் விஷயத்துல நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அப்படி நீங்க விட்டு கொடுத்து போகாம பிடிவாதமா செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு எதிராக அவர்கள் செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. உங்க வழக்கு சம்பந்தமா உங்களுடைய பிசினஸ் அல்லது
தொழில் சம்பந்தமான வழக்குகள்ல இன்னைக்கு எந்த ஒரு முயற்சியும் விரயத்தை ஏற்படுத்தும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நட்புகள் ரீதியாக உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். அதே சமயம் வேலை சம்பந்தமாக நீங்க கொஞ்சம் அசௌகரியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது வேலை நேரம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கு. உங்களுடைய கௌரவ உயர்வு ஏற்படுறதுக்கான நேரமா இருக்கிறதுனால எந்த விதத்திலும் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது. ஆனாலும் சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அல்லது உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள்ல சற்று தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமை காப்பது அவசியம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சம்பந்தமாக எடுக்கும் முயற்சிகள் விரயத்தை ஏற்படுத்தும். நீங்க வேலைக்காக முயற்சி எடுத்தாலும் சரி, இல்ல பிசினஸ்க்காக முயற்சி எடுத்தாலும் சரி, ஏதோ ஒரு முயற்சி உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு விரயம்ங்கிறது பண விரயம் கிடையாது. எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல தடுமாற்றம் ஏற்படுறது, எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல செலவுகள் ஏற்படுறது, உங்களுடைய அலைச்சல் அதிகரிக்கிறது போன்ற விஷயங்களால் தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். ஆனாலும் கூட இருக்கிறவங்களால ஒரு மனசு லேசாகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். மிதுன ராசி, ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவோ அல்லது தந்தையின் ஆரோக்கியம் சம்பந்தமாகவோ இன்னைக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் கடன் சார்ந்த விஷயங்கள் இன்னைக்கு கையிருப்பை கரைக்கும். அதனால கடன் சம்பந்தமா எந்த ஒரு புதிய முயற்சியும் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. வியாபாரிகளுக்கு வருமானம் ஏற்படும். அந்த வியாபார வருமானம் உங்களுடைய கடனை அடைப்பதற்கான முயற்சிகளை சரியாகுமே தவிர உங்களுக்கு சேமிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இல்லை. சேமிப்பு கரைவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபத்துல வார்த்தையை விட்டீங்கன்னா உங்க கௌரவம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய மரியாதையை நீங்களே கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அலுவலக ரீதியாக தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. தொழில் ரீதியாக சில செலவுகள் ஏற்பட்டாலும் அதன் மூலமாக உங்களுக்கு பெருசா நஷ்டம் இருக்காது. ஆனா ஏற்கனவே நஷ்டம் ஆகல அப்படின்னா இப்ப நஷ்டம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எடுக்கும் முயற்சிகளில் தாமதம் அல்லது இழப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள். மனசு சம்பந்தமா அல்லது வார்த்தை சம்பந்தமா நீங்க எதை பேசினாலும் அது விரயத்தை ஏற்படுத்தும். அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இப்ப முக்கியமானு கேட்டா இப்போ உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல சுயமரியாதையை காட்டிலும் குடும்ப தேவைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குடும்ப தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல நற்செய்திகள் வரும். குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். குழந்தைகளின் தேவைகளுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் கடன் வாங்கும் யோகத்தை ஏற்படுத்தும். கடக ராசி, ராசிநாதன் நீச்சஸ்தானத்துல இருக்காரு. அதனால இன்னைக்கு உங்களுக்கு மனசு சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய தன்னம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்ல தடுமாற்றம் ஏற்படும். கூட இருக்கிறவங்க கொஞ்சம் மிரட்டி உருட்டி வேலை வாங்குவாங்க. உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சக பணியாளர்கள், உங்களுடைய வாழ்க்கை துணை, இப்படி யாரா இருந்தாலும் சரி உங்களை மிரட்டி வேலை வாங்குவாங்க. உங்களை பயமுறுத்தி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்களும் சற்று பயப்படுவதற்கும் சூழ்நிலைகள் இருக்கு. அரசாங்க ரீதியாக அரசியல் துறை சார்ந்தவர்களால் உங்களுக்கு இன்னைக்கு தேவையற்ற சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கடகராசி நண்பர்கள் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க அல்லது இந்த கோயில் கைங்கரியத்தில் இருக்கிறவங்க இல்லாட்டி பொதுமக்கள் வந்து போற இடத்துல வேலை பண்றவங்களா இருந்தா உங்களுடைய செயல்பாடுகளில் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. அதாவது நீங்க இன்னைக்கு கொஞ்சம் ரைட் ராயலா பேசுறது, நேர்மையா இருக்கிறதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணுங்க. நேர்மையை உங்களோட வச்சுக்கோங்க, அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்க்காதீங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பிடிவாத குணத்தின் காரணமாகவோ அல்லது தவறான முடிவுகள் எடுக்கும் காரணமாகவோ விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த விரயம் உங்களுடைய வியாபார விஷயமாக இருக்கும். அதாவது நீங்க ஒரு பொருளை வாங்கி வைக்கணும், அதை ஸ்டாக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு பிளான் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். எந்த ஒரு பொருளையும் இன்னைக்கு வியாபார சம்பந்தமா முதலீடு பண்ணுவதை தவிர்ப்பது நல்லது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை முதலே உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் குடும்பத்தாருடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எதை பேசினாலும் சரி ஏட்டிக்கு போட்டியா பேசிட்டு இருக்காங்கிற வருத்தம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால இன்னைக்கு எதுக்கும் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. நீங்க பேசுறத குறைச்சுக்கிட்டு செயல்பாடுகளில் காட்டுவதே நல்லது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படக்கூடிய தடுமாற்றமான நாள்.
ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். வியாபாரத்துல பெரிய லாபம் எதிர்பார்க்க முடியாது. ஏதோ பேருக்கு ஒரு அமௌண்ட் வரும். அதனால கொஞ்சம் நிதானத்தோட செயல்படுங்க. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கூட படிக்கிறவங்களால சில ஏமாற்றங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய பேச்சு சம்பந்தமான தொழில்ல இன்னைக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். சிம்ம ராசி, இன்னைக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்காக மன சம்பந்தமான குழப்பங்கள் அல்லது என்ன விரயங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கு. எதையாவது நினைச்சு கவலைப்படணும். குழந்தைகளை பற்றிய கவலைகள், வாழ்க்கை துணை பற்றிய கவலைகள், உங்களின் ஆரோக்கியம் பற்றிய கவலைகள், வீடு மனை சார்ந்த கவலைகள் அல்லது கடன் சார்ந்த கவலைகள்னு ஏதோ ஒண்ணு சங்கடத்தை ஏற்படுத்தும். இன்னும் சொல்ல போனா சில எதிரிகள் உங்களுக்கு தேவையில்லாம தொலைபேசி மூலமாகவோ நேரிலோ வந்து உங்களுக்கு சங்கடத்தை கொடுப்பாங்க. அதனால உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வயது முதிர்ந்தவர்களாக இருந்தால் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது. நீங்க அதுவும் பெண்களாக இருந்தால் உங்களுடைய மாதாந்திர பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். இன்று குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். குழந்தைகளின் செயல்பாடுகள் குடும்ப சந்தோஷத்தை அதிகப்படுத்தும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்கவலைகள் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். அதாவது எதையோ நினைச்சு இன்னைக்கு உங்க நேரத்தையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு தூக்கத்தையும் கெடுத்துக்கிட்டு உங்க எந்த ஒரு வேலையிலையும் நிதானம் இல்லாம செயல்படுவீங்க. அதனால உங்க வீட்டில் இருக்கிறவங்க, உங்களுடைய குடும்பத்தார் உங்களை ஏட்டிக்கு போட்டியா பேசுவாங்க அல்லது ஏசி பேசுவாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. அதாவது உங்க மனசுல வேண்டாத எண்ணங்களை தவிர்த்து விட்டு எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி யோசனை செய்வது நலம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் சோர்வு ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள். ராத்திரியும் தூக்கம் இல்லை, பகல்லையும் தூக்கம் இல்லை, 2 நாளா தூக்கம் இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற நிலைமையில இருக்கீங்க. நீங்க யோசிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுதான் ஏற்படுமே அன்றி எந்த விதத்திலும் ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. வெளியூர் பிரயாணங்கள் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்களால் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள் அல்லது லோன் சம்பந்தமான பாக்கிகளை செலுத்துவதற்கான முயற்சியில அலைச்சலை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. எங்கேயாவது லோன் வாங்க போறீங்க இல்ல லோனை கட்டுறதுக்கு போறீங்கன்னா உங்களை உக்காத்த வச்சுட்டு எல்லா ப்ராசஸும் பண்ணுவாங்க. கடைசி வரைக்கும் நீங்க லோன் கட்ட முடியாது. அதனால உங்களுக்கு நேர விரயம் ஏற்படும். கன்னி ராசி, இன்று உங்களுக்கு பண வருமானம் மட்டுமல்லாமல் குடும்ப சந்தோஷமோ அல்லது உங்களுடைய தனிப்பட்ட சந்தோஷமோ அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உறவுகள் விஷயத்துல நீங்க பெருசா எதிர்பார்க்காதீங்க. ஆனா உங்க எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகாது. உங்க உறவுகளால் உங்களுக்கு ஏமாற்றங்கள் மிஞ்சக்கூடிய சூழ்நிலை இருக்கு. குடும்பத்துல இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். குடும்பத்துல உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தாயாரின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்லது. தாய் வழி உறவுகளால் உதவிகள் கிடைப்பதற்கும் கடன் உதவிகள் கிடைப்பதற்குமான வாய்ப்பு இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கடுமையான முயற்சியால குடும்ப கௌரவத்தை காப்பாற்றி சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரிகளுக்கு தன வருமானம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு அரசாங்க ரீதியாக கடனுதவிகள் கிடைக்கிறதுக்கும் பேங்க்ல இருந்து லோன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல இன்னைக்கு உங்களுக்கு மனசும் நிம்மதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகிற சிறப்பான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சம்பந்தமான முயற்சிகள்ல சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய உறவுகள் மத்தியில, அதாவது உங்க ஏஜ்ல இருக்கக்கூடிய உறவுகள் மத்தியில உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள்ல தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆட்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுடைய வீடு சம்பந்தமான விஷயங்கள் சந்தோஷத்தை கொடுக்கும். அலுவலகம் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு அலைச்சலும் மன உளைச்சலும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல குடும்ப கௌரவத்தை உயர்த்தி காட்டுவார்கள். இதனால உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வழக்கு சம்பந்தமான வெற்றிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இளைய சகோதர சகோதரிகளின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இளைய சகோதர சகோதரிகளுடைய எதிர்காலம் கருதி அவர்கள் எடுத்த முடிவுகளில் வெற்றி அடைவார்கள். அதற்கு உங்களுடைய பக்க பலமான செயல்பாடுகள் குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். எதிரிகள் அடங்கி போவர்கள். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. துலாம் ராசி, குடும்பஸ்தானத்துல தேய்பிரை சந்திரன், அதுவும் தசமஸ்தானாதிபதி நீச்சமா இருக்காரு.
அதனால இன்னைக்கு பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு தொழில் மந்த கதியும் பண வருமானத்தில் தொய்வும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்க வார்த்தைகள்ல உஷ்ணம் பறக்கிறதுக்கான நேரம். எல்லாரையும் அதட்டி உருட்டி மிரட்டி வேலை வாங்குறீங்க. ஆனா அதனால உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. அடுத்தவங்களை அன்பா பதவிசா பேசி பழகிறதுக்கு முயற்சி எடுங்க. அப்பதான் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். இன்னைக்கு உங்களுடைய பேச்சினால எதிரிகளை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தொழில் ரீதியாக வெற்றிகள் கிடைத்தாலும் வருமானத்துல தொய்வு இருக்கும். அதாவது நீங்க எதிர்பார்க்கறது லட்சக்கணக்கில், ஆனா வரது என்னமோ 10,000 இல்ல 5,000 தான் வரும். அதாவது உங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் இன்கம் ரொம்ப லோவா இருக்கு, ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால ஏமாற்றங்கள் வரக்கூடிய சூழ்நிலை. ஆனா அதிகார வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக பாக்குறதுக்கு என்னமோ நீங்க கோடீஸ்வரன் ரேஞ்சுக்கு பேசுவீங்க. அதனால இன்னைக்கு அவசரப்பட்டு யாரையும் அதிக பிரசங்கத்தனமா அதட்டி உருட்டி வேலை வாங்காதீங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தாரின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். இன்ஃபேக்ட் உங்களுக்கு வேலையில ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. புதிய வேலை சார்ந்த முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். அதற்கான வெற்றிகள்ல உங்களுடைய பங்கு அளப்பரியதாக இருக்கும். புதிய வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள்ல தள்ளி போகிறதுக்கான சூழ்நிலை இருந்தாலும் நீங்க எடுக்கக்கூடிய கடினமான முயற்சி வெற்றியை தரும். இன்று உங்களுக்கு குடும்பத்தார், குறிப்பா உடன்பிறப்புகள் மற்றும் வாழ்க்கை துணை மூலமாக குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயசானவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் நிதானமா இருந்துக்கோங்க. அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோர், குறிப்பா உங்களுடைய மாமியார், அவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல இன்னைக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால பதட்டம் அடைந்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்கான சூழ்நிலையும் அலைச்சலை சந்திக்கிறதுக்கான சூழ்நிலையும் ஏற்படும். விருச்சிக ராசி, ராசியில சந்திரன், அவர் தேய்பிறை சந்திரனா இருக்காரு, அதுவும் நீச்சமா இருக்காரு. பாக்கியாதிபதி நீச்சமா இருக்கிறதுனால இன்னைக்கு எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சாதகமா நடக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஆனா நீங்க உற்சாகத்தோட செயல்பட்டீங்கன்னா அந்த சாதகமற்ற சூழ்நிலை கூட உங்களுக்கு சாதகமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கிய விஷயத்துல நிதானம் தேவை. ஏன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், ராகு சேர்க்கை, இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் நிதானத்தோட இருந்துக்கோங்க. அதே சமயம் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது நிதானம் தேவை. ஏன்னா எங்கேயாவது ஸ்கிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானத்தில் இருந்த தடைகள் விலகினாலும் அந்த வருமானத்தை அடையறதுக்கான வழியில தாமதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்க அக்கவுண்ட்ல பணம் வந்துருது, ஆனா அந்த பணத்தை அனுபவிக்கிறதுல தாமதம், தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அரசாங்க ரீதியாக தடைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுடைய டாக்குமெண்டேஷன் ப்ரொசீஜர்ஸை கரெக்டா பண்ணுங்க. ஏதாவது ஒண்ணுல கோட்டை விட்டீங்கன்னா அந்த பணம் வருவதில் தாமதம் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் வேலையில தட் இஸ் அப் டு 10 o'clock, காலை 10 மணி வரைக்கும் உங்களுக்கு ஒரு தெளிவா இருப்பீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானாதிபதி புதனின் நட்சத்திர சாரத்துல சந்திரன் டிராவல் பண்றாரு. இது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த வேண்டும், வருமானத்தை ஏற்படுத்த வேண்டும், லாபத்தை ஏற்படுத்த வேண்டும். குழந்தைகள் விஷயத்துல இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். இன்று உங்களுக்கு சொத்து சம்பந்தமாகவோ அல்லது நிலம் சார்ந்த முதலீடுகளோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரத்துல பண வருமானம் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேல் படிப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு பேங்க் லோன் சாங்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதே சமயம் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். மனசும் உடம்பும் பூரிப்படையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி, இன்னைக்கு உங்களுக்கு எதிரிகள் விஷயத்துல பெருசா பாதிப்பு இல்லை. ஆனா தேவையில்லாத சில செலவுகளை பண்ணி குடும்பத்தாரிய எதிரிகளாக பாவிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸை அவாய்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் சக பணியாளர்கள் விஷயத்திலும் உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயத்திலும் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும். வியாபாரிகள் சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. உங்க கஸ்டமர்ஸ் கிட்ட தேவையில்லாம எரிஞ்சு விழுந்து சண்டை போட்டு சங்கடப்படுவீங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒன்னா உங்க வீட்டுல உங்க தந்தையோ தந்தை வழி உறவுகளோ மனஸ்தாபத்தை ஏற்படுத்தி இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய இஎம்ஐ சம்பந்தமா உங்க பேங்க் ஆபீசர்ஸ் அல்லது கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் உங்களை சங்கடப்படுத்தி இருப்பாங்க. உங்களுடைய சங்கடத்தை அடுத்தவங்க கிட்ட காமிச்சு சங்கடத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்துல, குடும்பத்துல இருக்கக்கூடிய பெரியவங்க விஷயத்துல மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கடந்த காலத்துல நீங்க செஞ்ச தப்பு இன்னைக்கு பூதாகாரமா திரும்பி நிற்கும். அதனால கொஞ்சம் கவனம் தேவை. குழந்தைகள் விஷயத்துல நீங்க என்னதான் மிரட்டி உருட்டி பேசினாலும் சரி, உங்களுடைய தவறுகளையே திருப்பி திருப்பி சுட்டி காட்டி பேசுவாங்க. அதனால உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் மன வேறுபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உடன்பிறப்புகளுடனும் இன்று மனஸ்தாபம் ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இளைய சகோதர சகோதரிகளால் மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருந்தாலும் அவர்களுக்காக நீங்க சில நல்ல செலவுகளை பண்ணுவீங்க. அவங்களுடைய சந்தோஷத்துக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். வேலை சம்பந்தமாக எங்கேயாவது வெளியூர் போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு அலைச்சல் இருக்கு. அதாவது உங்களுக்கு ஒழுங்கான இடத்துல சாப்பாடோ ஒழுங்கான இடத்துல ஸ்டே ஆஃபரோ கிடைக்காது. இதனால உங்களுக்கு மனசுல பதட்டம் அதிகரிக்கும். பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டு தடுமாற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு செலவுகள் நிறைந்த நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கு. வார்த்தை விரயங்கள் குடும்பத்தில் எதிரிகளை உருவாக்கும். குடும்பத்தினர் உங்க பேச்சுக்கு எதிர்வாதம் செய்வாங்க. அதுவும் குறிப்பா உங்க தந்தையுடன் நீங்க இன்னைக்கு வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க. குழந்தைகள் விஷயத்திலும் உடன்பிறப்புகள் விஷயத்திலும் மட்டுமல்லாமல் வாழ்க்கை துணை விஷயத்திலும் அவங்க பேச்ச கேட்காம நீங்க பிடிவாதமா சில விஷயங்களை பண்ணுவீங்க. அவங்க சொல்றதை கேட்காம சில வார்த்தைகளை சொல்லி குடும்பத்தாரின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இன்று செலவுகள் அதிகரிக்கும். மகர ராசி லாபஸ்தானத்துல தேய்பிரை சந்திரன் இருக்கிறனால வாழ்க்கை துணை மூலமாக கணவன் அல்லது மனைவி மூலமாக வரவேண்டிய லாபத்தில் தொய்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மரியாதைக்காக சில விஷயங்கள் நடக்குமே தவிர பெரிய லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. வியாபாரிகளுக்கு பார்ட்னர்ஸ் மூலமாக பெரிய லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. அதனால அவர்கள் விஷயத்துல உங்களுக்கு மன வேற்றுமை ஏற்படும். அந்த கோபத்தை வீட்டில் இருக்கக்கூடிய தாயாருடன் காண்பித்து சங்கடத்தை அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை துணையின் தவறுகளை பெரிதுபடுத்தி பேசுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது நீங்க நல்லதுதான் பண்றீங்க, அதனால எந்த பாதிப்பும் இல்லை. ஆனா கூட இருக்கிறவங்க உங்க மனைவியோ கணவரோ தேவையில்லாத விமர்சனத்தை பண்றாங்க. அது உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். அதுக்கு சப்போர்ட்டிவா உங்க அப்பாவோ அல்லது உங்க மாமனாரோ உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. உங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்க மாட்டாங்க. இதனால அவங்க மேல இருக்கிற கோபத்தை உங்களுடைய தாயாரிடமோ அல்லது உங்க வாழ்க்கை துணையிடமோ காட்டி சங்கடப்படுத்துவீங்க. என்று உங்களுக்கு தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பதன் மூலமாக, அதாவது நீங்க பேசுறது நியாயமா தான் இருக்கும், ஆனா கோபத்துல வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுவீங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குழந்தைகள் விஷயத்துல ஒரு லாபத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி அவர்களுடைய எதிர்காலத்துக்காக நீங்க எடுத்த முடிவுகள் ஆதாயத்தை கொடுக்கும். அதே சமயம் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். கௌரவ உயர்வு ஏற்பட்டாலும் அதனால எந்த லாபமும் இல்லை. கூட இருக்கிறவங்க வஞ்ச புகழ்ச்சி அணியில பேசுவாங்க. அதனால யாரு கிண்டல் பண்றாங்க, யாரு உண்மையாவே சீரியஸா இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பேசுறது நல்லது. அடுத்தவர்களின் கேலி பேச்சுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கும்பராசி தசமஸ்தானத்துல நீச்ச சந்திரன் இருக்கிறனால கடன் சார்ந்த விஷயங்கள் அல்லது தவறான நபர்களின் எதிர்ப்புகள் சங்கடத்தை ஏற்படுத்தும். கடன் கேட்டிருப்பீங்க, கடன் கிடைக்காது, அல்லது வாங்கின கடனை அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அதாவது இந்த உங்களுடைய வியாபார விஷயமாக கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல தேவையில்லாத சில அவச்சொற்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அலுவல் ரீதியான கடன் சம்பந்தமான வழக்குகளில் இன்று தொய்வுகள் அல்லது தோல்விகள் கிடைக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கும். உங்களுடைய வேலை விஷயமா எங்கேயாவது வெளியூருக்கு போறீங்க அப்படின்னா அது அலைச்சலை கொடுக்கறது மட்டும் இல்லாம செலவுகளை கொடுக்கும். சில சமயம் நடு ரோட்ல, அதாவது you will be stranded in public place, அதாவது பொது வெளியில அல்லது பப்ளிக் பிளேஸ்ல உங்களை யாராவது வண்டியில இறக்கி விடுறதுக்கோ அல்லது நீங்க ட்ரெயினை மிஸ் பண்றதுக்கோ வாய்ப்பு இருக்கு. இதனால உங்களுக்கு உடல் சோர்வும் மனச்சோர்வும் ஏற்படும். சில சமயம் பொருள் இழப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் ஏமாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. எதிர்பாலினத்தவர்களுக்கு நீங்க உதவி செய்யறதா நினைச்சுக்கிட்டு உங்களுடைய வீக்னஸை வெளிப்படுத்துவீங்க. அதனால நீங்க போன்ல பேசும்போதோ இல்ல மொபைல்ல பேசும்போதோ உங்களுடைய ரகசியங்களையும் வீக் பாயிண்டையும் வெளியில சொல்லாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க.
பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உடன்பிறப்புகள் மூலமான விஷயங்கள்ல அலைச்சல் அல்லது தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல சற்று தடுமாற்றம் இருக்கு. மருத்துவ ரீதியான உதவிகள் தேவைப்படும். நீங்க இன்னைக்கு ஏதாவது ஒரு புதிய பொருள் வாங்கலாம் அப்படின்னா அதனுடைய குவாலிட்டியை செக் பண்ணிட்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த பொருளின் தரம் குறைவாக இருக்கிறதுனால உங்கள் குடும்பத்தாரின் விமர்சனங்களுக்கு ஆட்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பொருளுடைய விலையும் நஷ்டமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மீன ராசி பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால இன்னைக்கு வரவேண்டிய பண பாக்கியங்கள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும். வருமான தடைகள் இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. கௌரவத்துக்காக சில விஷயத்த பண்ணி தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்திக்காதீங்க. வார்த்தைகளில் கவனம் தேவை. ஏன்னா நீங்க உஷ்ணமா அடுத்தவங்களை காயப்படுத்தி பேசுற வார்த்தைகள் உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கியங்களில் தொய்வை ஏற்படுத்தும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல குழந்தைகள் விஷயத்திலோ அல்லது தந்தையின் விஷயத்திலோ உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழி ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தைக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் பெரிய நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல, அதாவது காலை 11 மணிக்கு மேல உங்கள் தந்தை உடல் சோர்வுடன் காணப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு மனசுல ஒரு விதமான பயம் அல்லது மனக்குழப்பம் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில சிறு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். அல்லது உங்களுக்கு தந்தையின் தேவைகளுக்காக செலவுகளை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த செலவுகள் உங்களுக்கு பணவரையத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் ரகசிய செலவா செய்யற மாதிரி இருக்கும். அதாவது நீங்க பப்ளிக்கா அந்த செலவு பண்ண முடியாது. யாருக்கும் தெரியாம அந்த செலவு பண்ணிட்டு ஏமாந்து போறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளிநாட்டு தொடர்பான செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உள்நாட்டுல உங்களுடைய சொந்த ஊர்லயோ இல்ல நீங்க உங்க இருக்கிற ஊர்ல இருந்தோ உங்களுக்கு ஏதாவது நியூஸ் வரணும் அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்காது. அதே சமயம் தொழில் ரீதியாக அல்லது உத்தியோக ரீதியாக இன்று அலைச்சல் இருந்தாலும் அது பிற்கால லாபத்திற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய யோகமான நாள்.